அச்சோ, ஏன்டா கொள்ள போன மாதிரி கத்துற? இது நர்சிங் ஹோம், சத்தம் போடக்கூடாது. இவனை எல்லாம் ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன்டா கத்துன? நெஞ்சு வலிக்கு காரணம் பெரும் பித்தெரிச்சல் தான். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. வேணும்னா ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு டாக்டர் சொன்னார். சரி, நீ என் ஃப்ரெண்ட் என்ன அங்க விட்டுட்டு அவளும் டிரைவரும் புறப்பட்டு வந்தாங்க. வழியில கார் ஒரு லாரியில போதே அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். அததான் வீட்டுல யாரோ தவறா தகவல் கொடுத்திருக்காங்க. நான் இறந்து போயிட்டுதான். அது கேட்டதுல இருந்தா சுதா தன்னை மறந்துட்டா டாக்டர். சுதாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது டெம்பரரி இன்சானிட்டி. அளவு கடந்த பிரியம் வச்ச நபரை பத்தி அதிர்ச்சியான செய்தி கேட்டதும் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. இது நாளைக்கே குணமாயிடும்னு உங்களுக்கு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க நான் விரும்பல. ஐ வில் டூ மை பெஸ்ட். என் ஸ்டெதஸ்கோப் எங்க வச்சேன்? இங்கதானே இருந்தது. ஐயோ, காணுமா? இங்கதான் இருக்கும் பாருங்க. சரியா காணுமே. டாக்டர், ஐ திங்க் நீங்க கை மருதிய உள்ள வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி பார்த்து வந்துருங்க. டாக்டர் கிட்ட கூட கட்டுவ நீ. டாக்டர் இங்க இருக்குது டாக்டர். அது டேபிள் அடியில விழுந்துருக்குது. வள வள வளன்னு இருக்குதா? அது வலிக்கு விழுந்துச்சு போல இருக்கு. இது கூட கொஞ்சம் பந்தோபஸ்தாவே வச்சுக்கோங்க. வரேன் டாக்டர். எங்க அக்கா கூட கும்பிடுது. நாங்க வரேன் டாக்டர். கடவுளே கடவுளே. சுதா ராஜத்தி இந்தா. சொல்லு. சுதா, எனக்கு சாப்பிட தெரியும். பட்டுவிடு. சுதா சுதா, என்னம்மா இது? என்ன இது? உனக்கு இல்ல, நான் தான் திம்பேன். ஏங்க என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு? இல்ல, நான் ஊட்டாதான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் பிடிப்பா. என்னையே வெட்டிட்டாளுங்களே. கல்யாணம் ஆக வேண்டிய வயசு. இவனை யாருங்க கட்டிக்குவா? இப்படி ஒரு 2 கட்டம் பொண்ணை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பாடுபடப்படணும். பாத்தியா அக்கா, உன்னால எவ்வளவு கஷ்டப்படுறோம். கொஞ்சம் கூட ஒண்ணுமே தெரியலையா? சரி சரி, ஆப்பிள் அதை வேணா போட்டு பசங்க சார். சரி, அது வேண்டாம், அதெல்லாம் நீ சாப்பிட்டு வை, அப்புறம் வேணா எடுத்து. நான் மூர்த்தியினுடைய தகப்பனார். மூர்த்தி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். அம்மா, உங்க தங்கைய என் பையனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்கத்தாமா வந்திருக்கேன். அன்னைக்கு சுதாவை கட்டிக்கன்னு கேட்டப்போ மூர்த்தி முடியாதுன்னு சொல்லிட்டான். உங்க வார்த்தையை அன்னைக்கே கேட்டிருந்தா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதுன்னு ரொம்ப வருத்தப்படுறாம்மா. இப்ப சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. மூர்த்தி, என்னப்பா இதெல்லாம்? அன்னைக்கு நான் வேணான்னு மறுத்தது ஏழை பணக்கார வித்தியாசத்துக்காக. இன்னைக்கு நான் சம்மதிக்கிறது இந்த உயர்ந்த தாயின் கண்ணீரை தொடச்சு அவங்களோட கடமையில ஈடுபடுறதுக்காக. சரின்னு சொல்லுங்க மேடம். இது என்ன விளையாட்டா மூர்த்தி? சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பையன். இந்த விஷயத்துல போய் மற்றவங்களுக்காக தியாகம் பண்றேன்னு இறங்கினான்னா அவனோட எதிர்காலம் தான் கெட்டு போயிடும். மூர்த்தி நல்ல பையன், அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் சார். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, சில கல்யாணங்கள்னால நல்ல மாற்றங்களும் ஏற்படுறது உண்டு. மூர்த்தி இந்த கல்யாணத்துல ரொம்ப உறுதியா இருக்கான் சார். உங்க ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு. அன்னைக்கு சுதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறதுக்காக மூர்த்தி ஒரு காரணம் சொன்னானே, அது கேட்ட பிறகே நான் முடிவு எடுத்துட்டேன். இந்த பையனை தான் நம்ம சுதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்களும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவை சொல்லணும். They are balanced. நிச்சயமா மனிதாபிமானத்துல அந்த முடிவை சொல்லியிருக்காங்க. எனக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சுன்னா நம்ம சுதாவுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் நிச்சயமா தோணும். என்ன சொல்ற? நீங்க சொன்ன சார். You are my wife.
ஆமா நீ குளிக்கவே மாட்டியா? உனக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டுமா? இரு. சுதா, என்ன பண்ண போற? என் குழந்தைக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்ட போறேன். சுதா, நீ மட்டும் சுயநனவோட இருந்திருந்தா 4 வருஷத்துல 4 குழந்தைக்கு தாயாகி இருப்ப. பால் சாப்பிடுமா? காஃபி குடிக்க சமையல் ரூம் போனேன். சக்கரை இருந்தது எடுத்து போட்டுக்கிட்டேன். காஃபி தூள் இருந்தது எடுத்து போட்டுக்கிட்டேன். பால் வேணுமே. 4 குழந்தை பிறந்தா சின்ன விளையாட்டு போகல. போங்க. பால் வேணும். போங்கண்ணா. பால் வேணும். போங்கண்ணே. கால் போச்சு. கையும் போச்சு. அம்மா 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 அம்மா, என்ன யாரோ பொண்ணு கை குழந்தையோட வேலை கேட்டு உங்களை பார்க்கணும்னு வந்துச்சுமா. அந்த குழந்தைய நம்ம சுதா தூக்கிக்கிட்டு மாடி ஓடிடுச்சுமா. ஐயோ முத்தே, என்ன பாத்துக்கிற? போய் குழந்தைய வாங்கிட்டு வா. போயே. இது யார் குழந்தை? நம்ம குழந்தை. நல்ல நேரத்துல வந்து எனக்கு குழந்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இதுக்கெல்லாம் பரிகாரம் தேட தான் வந்திருக்கேன். இந்த பொண்ணுதாம்மா உங்ககிட்ட வேலை கேட்டு வந்தது. இத பாருமா, என் தங்கச்சி சுதாவுக்கு கொஞ்சம் சரியில்லை. நீ தப்பா நினைக்காத. பாரு, முதல்ல அவளுக்கு காஃபி டிஃபன் எல்லாம் கூட. சரிம்மா, அப்புறம் பேசிக்கிறேன். வாமா. என்ன பாக்குற? வா. எல்லாத்தையும் விவரமா சொல்லுமா. எந்த ஊரு? அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? இந்த குழந்தையோட தகப்பனார் எங்க இருக்காரு? என்ன பேரு? என்ன செய்யறாரு? சொல்றேன். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி பரிகாரம் தேடணும் தான் உங்களை தேடி வந்தேன். கிடைச்சிட்டீங்க. நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க தான் எனக்கு நியாயம் சொல்லணும். என் சொந்த ஊரு. நான் சாப்பிட மாட்டேன் போ. ஏதோ பேசுறதெல்லாம் மூஞ்சிலே கொட்டிடுவேன். சுதா, சாப்பிடுமா. நீ சாப்பிடலனா உன் உடம்பு சரியில்லாம போயிடும். கண்ணுல சாப்பிடு ராஜா. இந்த ரசம் எல்லாம் கலந்துட்டுமா? உன் மண்டையில கொட்டுற. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சாப்பிடு கண்ணா. ப்ளீஸ் ராஜா, கொஞ்சோண்டு சாப்பிடுமா. எல்லாம் மூஞ்சில பூசிட்டேனே. என்ன பாக்குற? உன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி பரிகாரம் தேடுறதுக்கு நீ என் வீட்டுக்கு வந்திருக்க. என் கஷ்டத்தை எல்லாம் நான் யார் வீட்டுக்கு போய் சொல்லிக்குவேன்? அவ என் தங்க சுதா. கொஞ்ச நாள் முன்னாலதான் அவளுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவ மேல பரிதாபப்பட்டு அந்த பையன் அவளை கட்டிக்கிட்டான். அவன் அவளுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி உழைக்கிறாமா. காலையில இருந்து அவளுக்கு பல்ல தேய்ச்சி சாப்பாடு கொடுத்து மருந்து கொடுத்து அவ கிட்ட அவன் படுற அந்த பாடுகளை தெய்வம் கூட இப்படிதான் பொறுத்துக்குதோ. ஏன்பா, இதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோமான்னு கேட்டா, இது வரைக்கும் நீங்க செஞ்சதெல்லாம் போதுங்க, இவ என் மனைவி, இவளுக்கு செய்ய வேண்டியது என் கடமைன்னு அப்படிலாம் சொல்றாம்மா. என்னைக்காவது அவ நல்லா ஆயிடுவாங்கிற நம்பிக்கையில
அந்த பையன் தன்னையே அழிச்சிட்டு பொண்டாட்டிக்கிட்டே இருந்து ஒரு சுகம் அவனுக்கு கிடையாது. ஆனாலும் அவன் மேல உயிரையே வச்சிருக்கான். இந்த மாதிரி மாப்பிள்ளை உலகத்துல யாருக்குமே கிடைக்காதுமா, கிடைக்காது. அந்த பையனோட தலையெழுத்து. அவனுக்கு பொண்டாட்டியா வாழவாவது அந்த கடவுள் அவளை சரியா கேட்டா போறோம். நான் வேண்டாத நாளே கிடையாது. இந்த பாரு, அவளை பாத்துக்கதான் எங்களுக்கு ஒரு ஆளு வேணும். நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அம்மா, நான் ஒரு அனாதை, நாதியத்தவ. உங்க தங்கச்சியை நான் கவனிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்தீங்கன்னா நானும் என் குழந்தையும் பொழைச்சுக்குவோம். சரி, நீ ஒழுங்கா இருந்தேன்னா நானும் உன்னை நல்லா கவனிச்சுக்குவேன். சரிம்மா. குழந்தை எடுத்துக்க, அங்க ஒரு இடம் இருக்கு.